சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் மற்ற கருணையும் என்றென்றும் நம்முடைய இறுதி தூதரான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், இமாம்கள் உள்ளிட்ட நம் அனைவர் மீதும் இன்று நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக இறைவன் தன்னுடைய அடியார்களிடத்தில் இருக்க வேண்டிய நற்குணங்களில் இருக்கக்கூடாத தீய குணங்களுடைய செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் வல்ல இறைவன் தன்னுடைய அடியாரிடத்துல மிகவும் பிரியமானதாக, அவசியமானதாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குணாதிசயம் நேர்மையாக இருக்கிறது. இந்த நேர்மை என்பது தற்பொழுது வாழக்கூடிய மக்களிடத்தில் மிகவும் அரிதிலும் அரிதாக குறைந்து போய்விட்டது. நேர்மை என்பது பேச்சில, செயல்பாடுகளில, கொடுக்கல் வாங்கலில, வியாபாரத்தில், தொழில்களில, குடும்பத்தில், நட்பில், இப்படி மனித சமூகம் எந்தெந்த துறைகளிலெல்லாம் ஈடுபடுகிறதோ அந்த எல்லா துறைகளிலும் நேர்மை என்பது இல்லாமல் போய்விட்டது. நேர்மை என்பது மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது, அரிதானதாகவே இருக்கிறது. அந்த நேர்மையை பற்றி இறைவன் 7வது அத்தியாயம் 29வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். குல் அம்ரு ரப்பி பில் கிஸ்தி, எனது இறைவன் நீதியை நிலைநாட்ட கட்டளையிட்டுள்ளான் என்று நபியே நீங்கள் கூறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் குறிப்பிடுகிறான். 16வது அத்தியாயம் 90வது வசனத்துல இன்னல்லாஹ பி அம்ரு பி ஆதில் வல் இஹ்சான், நீங்கள் நீதி நன்மை செய்பவராகவும் உறவினர்களை சேர்ந்து வாழக்கூடியவர்களாக உறவினர்களுக்கு கொடுப்பதை அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான். வெட்கக்கேடானவை, தீமை மற்றும் வரம்பு மீறுவதை அல்லாஹ் உங்களுக்கு தடுத்திருக்கிறான். நீங்கள் நல்லுணர்வு பெறுவதற்காக உங்களுக்கு அறிவுரை கூறுகிறான் என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். அத்தியாயம் 58வது வசனத்துல இறைவன் குறிப்பிடுகிறான். மனிதர்களிடத்துல பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் நீதியாக நில்லுங்கள், நீதியின் பக்கம் நில்லுங்கள் என்று வல்ல இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். நீதியையும் நேர்மையையும் எல்லா இடங்களிலும் எடுத்து சொல்லக்கூடிய மனிதர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது 16வது அத்தியாயம் 76வது வசனத்துல வதரிபல்லாஹு மஸலன் ரஜுலைனி, 2 மனிதர்களை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக குறிப்பிடுகிறான். ஒன்று ஊமை, மற்றொருவன் நேரான வழியில் நீதியை எடுத்து சொல்லுபவன் என்று குறிப்பிடுகிறான். இதுல ஊமை என்று சொன்னால் மனிதன், இறைவன் தான் படைத்தான், மனிதனை ஊமையாக படைச்சான். அந்த ஊமை என்பதனை இறைவன் மேற்கோள் காட்டல. இங்க என்ன குறிப்பிடுகிறான்னு சொன்னா, நீதியையும் நேர்மையையும் ஒருவர் எந்த இடத்திலும் எடுத்து சொல்லாமல் மௌனமாக வந்து விடுவாரையானால் அவரை பார்த்து அந்த ஊமை என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். ஊமையாக ஒருவன் வாழ்வானேயானால் அவனும் நீதியும் நேர்மையையும் எல்லா இடங்களிலும் எடுத்து சொல்வானே அவனும் சமமாக மாட்டார்கள் என்று இறைவன் 16வது அத்தியாயம் 76வது வசனத்துல இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். 5வது அத்தியாயம் 8வது வசனத்துல யா யுகல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீனல்லாஹி சுஹதா பில் கிஸ்தி, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதோடு நீதிக்கும் நேர்மைக்கும் சாட்சியாக இருங்கள் எந்த இடத்திலும் என்று இறைவன் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான். என் சமுதாயமே, அளவையும் நிறுவையையும் நேர்மையாக நிறைவேற்றுங்கள், மக்களுக்கு அவர்களின் பொருட்களை குறைத்து கொடுக்காதீர்கள், இந்த பூமியில் குழப்பம் விளைவிப்பவரை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று 11வது அத்தியாயம் 85வது வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான். 2 கூட்டத்தினர் சண்டையிட்டு கொண்டால் அவர்களிடத்திலே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள், நேர்மையாகவே நின்று பேசுங்கள் என்று 49வது அத்தியாயம் 9வது வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான். மேலும் 46வது அத்தியாயம் 13வது வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு வலா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், நிச்சயமாக எங்கள் இறைவன் அல்லாஹ்வே என்று கூறி அதிலேயே நேர்மையாக நிலைத்து நிற்கிறார்களே
அவர்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று 46வது அத்தியாயம் 13வது வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறார். ஃபமா அஸ்தகிமு லகும் பஸ்தகிமு லஹும் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். உங்களுடன் நேர்மையாக எவர்கள் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் நேர்மையாக நடந்து கொள்ளும் வரை நீங்களும் அவர்களுடன் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நேர்மையாளர்களுடன் அல்லாஹ் நேசிக்கிறான் என்று 9வது அத்தியாயம் 7வது வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லா வகூலு கௌலன் சதீதா. 33வது அத்தியாயம் 70வது வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான், நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், எந்த நிலையிலும் நேர்மையாகவே பேசுங்கள் என்று இறைவன் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான். 83வது அத்தியாயம் 1 முதல் 5 வசனங்கள்ல இறைவன் அளவு நிறுவையிலே குறைவு செய்வோருக்கு கேடுதான், அவர்கள் மக்களிடம் அளந்து வாங்கும் பொழுது நிறைவாக வாங்கிக் கொள்கிறார்கள், மக்களுக்கு அளந்து நிறுத்து கொடுக்கும் பொழுது குறைத்து விடுகின்றனர் என்று மகத்தான நாளில் அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட உள்ளனர், இதை பற்றி நிச்சயமாக விசாரிக்கப்பட இருக்கிறார்கள் என்பதனை இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். மத்தியன் வாசிகளுக்கு சுவைபு நபி எந்த அறிவுரையை கூறினார்? சுவைபு நபியினுடைய மிக முக்கியமான ஒரு பணி என்னவாக இருந்தது என்று சொன்னால், அதை 2 வசனங்களில் இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். என்னுடைய மக்களே, அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் வணங்குங்கள், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்னை நம்புங்கள், அளவையும் நிர்வையும் குறைத்து விடாதீர்கள், நீங்கள் நல்ல நிலையில் இருப்பதையே நான் காண்கிறேன், நீங்கள் மக்களுக்கு மோசம் செய்யாதீர்கள், உங்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய வேதனை நாளில் நிச்சயமாக வந்தடையும், அதனை நான் பயப்படுகிறேன். என்னுடைய மக்களே, அளவை நிர்வை நிதானமாக முழுமையாக பயன்படுத்துங்கள், மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அளவை பொருட்களை குறைத்து விடாதீர்கள், நீங்கள் உண்மையாளர்களாக நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் லாபகரமான தொழிலே உங்களுக்கு பரக்கத்தானதாக அமையும், அபிவிருத்தியாக அமையும், உங்களை கண்காணிப்பவனாக அல்லாஹ் இருக்கிறான், அவனுக்கு நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று 11வது அத்தியாயம் 84, 85 வசனங்கள்ல இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்படிப்பட்ட நல் மக்களாக நேர்மையுடன் வாழ்ந்து நேர்மையுடன் மரணித்து வல்ல இறைவனுடைய கிருபையும் பாவ மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.